நீங்கள் அப்படியே அந்த அதிகாரத்தை படிச்சுட்டு வரும்போது சவுலை எதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னா, அதற்கு 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். எப்பேற்பட்ட பதவி அது! ராஜாக்களுக்கே போய் சுவிசேஷம் அறிவிக்கும்படியான ஒரு வாழ்க்கை. அதாவது அதுக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா யாராலேயுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு. ஆனால் கர்த்தருடைய சந்திப்புக்கு அப்புறம் கர்த்தருடைய சமூகத்தில் முழுமையாக ஒப்பு கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கை எப்படி மாறுதுன்னா, ராஜாக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. நம்ம இப்போ ஈஸியாக நினச்சா நம்ம சிஎம் கிட்டேயோ பிஎம் கிட்டேயோ போய் நம்மளால் சுவிசேஷத்தை சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தருடைய கிருபை இருந்தால், கர்த்தர் நம்மளை அதற்காக தெரிந்தெடுக்கப்பட்டிருந்தால், அதற்காக அழைக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக சொல்ல முடியும். அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அழைப்பு தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்கப்படும் போது, ஏசப்பா நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க அப்படின்னு முழுமையாக ஒப்பு கொடுக்கும்போது இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் அவரே நம்மளை போதித்து நடத்துவாங்க.